ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் ரைட்டான ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது தான். ஸோ நிறையா ஸ்க்ரீனர் இருக்குது, நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, சரிங்களா? பட் எப்போவுமே டெக்னிக்கல் அனலைசிஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய இண்டிகேட்டர் இருக்கணும், சரிங்களா? இப்போ நிறையா பேர் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்தது, என் கிளாஸ்க்காக ஒரு நபர் கால் பண்ணி பேசும்போது கிட்டத்தட்ட பிகினர் தான், ஒரு 1 or 2 வீக்ஸ் தான் இருக்கும், 50,000 ரூபா கிட்ட லாஸ் பண்ணியிருக்கிறாரு. எப்படி அப்படின்னா, அவரே ட்ரேட் எடுக்கலை. அதாவது இந்த பெங்களூர்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, இந்த பெய்ட் கால்ஸில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கொடுக்குற 2 கால்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும், சரிங்களா? உடனே நம்ம இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணுவோம், ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி அவங்ககிட்ட ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி அவருக்கும் 50,000 ரூபா கிட்ட லாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், இதில் இருக்கிற மேஜரான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க கால்ஸ் வாங்குறதும் தப்பு இல்லை, சரிங்களா? ஏன்னா என்ஐஎஸ்எம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா கால்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணலாம், சரிங்களா? பட் அதாவது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன் இந்த ஸ்டாக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணணும். ஒரு 10 ட்ரேட்னா எத்தனை ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் போகுது, இதெல்லாம் செக் பண்ண அப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணுறது நல்லது, சரிங்களா? இனிஷியலாக ஏன்னா பிகினராக உள்ளே வரும்போது எதுவுமே தெரியாது. இது வந்து யதார்த்தமான உண்மை. இது ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். எதுவுமே தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் பார்க்குறது புதுசாக இருக்கும், இது ஏதோ பெரிய விஷயம் போல் அப்படியெல்லாம் தோணும். இனிஷியலாக உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும், எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு, சரிங்களா? பட் என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து எம்பிஏ முடித்தேன், ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ஒரு 2-3 பேப்பர் முடித்ததுனால கொஞ்சம் எனக்கு உள்ளே வரவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் உள்ளே வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆவீங்க. ஒன்று தான், நிறைய வீடியோஸ் இன்றைக்கி யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் சரியாக பாருங்கள். நிறையா ஒரு 3-6 மாதம் உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. இந்த பெய்ட் கால்ஸ் அப்படிங்கிறத இப்போது இனிஷியலாக இருக்கிறவங்க போய் ஜாயின் பண்ண வேணாம், சரிங்களா? ஓகே, அப்போ செகண்ட் ஒரு விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறேன். டெலகிராம் லிங்க் நம்மளுடைய இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த டெலகிராம் லிங்க் அப்படி காப்பி பண்ணி டெலகிராமில் சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் பேஸ்ட் பண்ணிங்கனாலும் வந்துடும். இல்லை ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு டைப் பண்ணாலும் நம்மளுடைய குரூப் கிடச்சிரும், சரிங்களா? இப்போது 2 விஷயம் இருக்குது. அதாவது ஆப்ஷன் பையிங்கை காட்டிலும் ஆப்ஷன் செல்லிங் ஒன்று இருக்குது, சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஆப்ஷனில் பண்ணும்போது பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செல் பண்ணி பை பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது, அதாவது பிகினராக வர்றவங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு ஸ்டாக் சரியும் அப்படின்னு தெரியும். இப்போ டிஎல்எஃப் சரியும் அப்படின்னா இதை 480க்கு செல் பண்ணி 470க்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா வந்து லாபம். இது தெரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இது இப்போ நான் கேட்குறதுக்கே கொஞ்சம் சிலவங்களுக்கு புதுசாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. நாளைக்கு ஒரே ஒரு ஷேரை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இப்போது மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், ஸ்டாக்கை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நிஃப்டி 50யும் நெக்ஸ்ட்டு 50யும் நெகட்டிவாக இருக்குது, சரிங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷனில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனே நிறைய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனை பை பண்ணுறது, மார்க்கெட் சரிகிறது வந்து நார்மலாக பையிங்கை விட, அதாவது ஒரு ஷேர் மேலே ஏறுறதை விட சரிகிறது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்டில். இது கொஞ்சம் அனுபவமானவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போல்லாம் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கோ அவங்க வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த மாதிரி செல்லிங் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆப்ஷன், இன்னொன்று ஈக்குட்டினா அந்த ஸ்டாக், இது 2 போட்டு குழப்பிக்க வேணாம், சரிங்களா? புரிகிற மாதிரியே தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் எதில் வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும்போது கீழே இருக்கிற 5 ஸ்டாக் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போது டக்குன்னு என்ன பண்ணுங்கன்னா, வீக்லி கேண்டில் அப்படியே போட்டுடணும். எல்லாத்தையுமே தனித்தனியாக சார்ட் ஓப்பன் பண்ணணும், சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடுங்க. இது மார்னிங் டைம்லேயே மார்க்கெட் இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கும்போது கீழே இருக்க ஸ்டாக்கில் நிஃப்டி 50யாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு 50யாக இருந்தாலும் சரி, பிரச்சனை கிடையாது.
இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் நாக்குறி எடுத்திருக்கேன் அப்படின்னா இதனுடைய வீக்லி கேண்டில் நான் போடுறேன். சரிங்களா? இந்த வீக் ரெட்டாக இருந்தால் நான் செலக்ட் பண்ணேன். அதாவது நான் இன்றைக்கி திங்கக்கிழமை விட்டுருங்க, செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமை நான் ட்ரேட் எடுக்கும்போது அந்த வீக்கோட கேண்டில் எனக்கு ரெட்டாக இருக்கா அப்படிங்கிற ஸ்டாக்கை மட்டும் வச்சுக்கணும். இப்போது நல்லா க்ளோஸாக வச்சு பாருங்கள், எல்லா ஸ்டாக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போது நான் 5 ஸ்டாக் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த 5 ஸ்டாக்லேயும் பாருங்கள் வீக்லி கேண்டில் போட்டிருக்கேன்னா அந்த வீக்கை லோவாக, அதாவது ப்ரீவியஸ் வீக்கை பிரேக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும். சின்ன ப்ராஃபிட் ஆச்சும் கட்டாயமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரேட் எடுக்கும்போது மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வீக்லி கேண்டில் பிரேக் ஆகும்போது மார்க்கெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவில் இருக்கணும். அதாவது பை சைடில் போயிட்டுருக்கு, ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து சரிவு நிலை, அதாவது டவுன் ட்ரெண்டில் இல்லை அப்படின்னா இதை ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, வீக்லி கேண்டில் பிரேக் ஆகுது, ப்ரீவியஸ் வீக் ரெட்டாக இருக்குது, பிரேக் ஆகும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் இது பிரேக் ஆகிருக்கு சரிங்களா, இது பிரேக் ஆகிருக்கு, பட் இங்கே எனக்கு லாஸ் தானே வந்திருக்கு, ரொம்ப பிரேக் ஆகி கீழே இறங்கலைன்னு ஒரு டவுட் வரும். இந்த ஸ்டாக்கை பாருங்கள் அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக், அதாவது 3 விஷயம் இருக்குது. அப் ட்ரெண்டாக பைக்கு பயன்படுத்தணும், ஃப்ளாட்டாக பைக்கும் பயன்படுத்தலாம், செல்லுக்கும் பயன்படுத்தலாம். டவுன் ட்ரெண்டாக செல்லுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ நான் பேசுகிறது சிலவங்களுக்கு குழப்புற மாதிரி கூட தோணும். சரிங்களா? ஒன்றுமே இல்லை, கூலாக இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி பாருங்கள், நல்ல ஒரு புரிதல் இருக்கும். சரிங்களா? அப் ட்ரெண்டை நம்ம என்ன பண்ணணும், பைக்கு தான் பயன்படுத்தணும். ஸோ செல்லுக்கு பயன்படுத்த முடியாது, அதனால தான் இங்கே ப்ராஃபிட் வராது. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் என்ன பண்ணிடுறேன், ரிஜெக்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி தான் இதுவும் அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு ஐசிஐசி இதுவும் எனக்கு தேவையில்லை. சரிங்களா? இதுவும் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, எனக்கு தேவையில்லை. இப்போது வேதாந்தா அப்புறம் பிஜிஹெச்ஹெச் சரிங்களா, இது ரெண்டும் இதுவுமே அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ஸ்டாக் கூட நீங்கள் எடுக்கக்கூடாது, வேதாந்தா எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்துட்டுருக்கு, சைட்லி டவுன் ட்ரெண்டு. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இந்த ஸ்டாக்கை எடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இந்த வித்தியாசத்தில் நம்ம எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 1 டே கேண்டில் போடுங்க. சரிங்களா? இப்போ 1 டே போட்ட உடனே நெஃப்டியும் ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ நம்ம நெஃப்டியில் இருக்க ஸ்டாக் எடுக்கிறோம், நெக்ஸ்ட்டு 50ல் இருக்க ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நெஃப்டியை செக் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெஃப்டி ஏன் பார்க்கணுங்கிறத நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நெஃப்டியை ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போது இங்கே 1 டே கேண்டில் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது நெஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கே 2-3 வித்தியாசம் இருக்குது. அதாவது மார்னிங்கே ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை பிரேக் ஆகுது. சரிங்களா? அப்புறம் இந்த வேதாந்தா அதனுடைய ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ட்ரி கொடுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு நெஃப்டி பிரேக் ஆகிருந்துச்சுன்னா சந்தோஷம். இன்னொன்று, இந்த மாதிரி ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஸ்டாக் ஓப்பன் ஆகும்போது 3மே சேம் தான், ஓப்பன் ஹை லோ 3மே சேமாக தான் இருக்கும். சரிங்களா? 100 ரூபாயில் ஓப்பன் ஆகுதுன்னா எல்லாமே 100 ரூபாயில் தான். இப்போ தொடர்ந்து ஒரு ஸ்டாக் வந்து கீழே சரிதுன்னு என்ன ஆகும், லோ வந்து 100 ரூபாயிலேருந்து 99 ரூபா போயிடும். அப்போது ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கும், 100 ரூபானா 100 ரூபாயில் இருக்கும். இதுக்குள்ளே யார் வந்துட்டா, கீழே போயிட்டா செல்லர் வந்துட்டாங்க. அதனால தான் ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கும்போது ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் பிரேக் ஆச்சுன்னா என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை அப்படியே என்ன பண்ணுங்க, ஆப்ஷனில் பண்ணுங்கள். சரிங்களா? 1 இல்லை அப்படின்னா ரைட் ஆஃப் பண்ணுறீங்கன்னா தைரியமாக பண்ணலாம். இதனால தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் மேஜராக ஜெயிக்கிறதுக்கான காரணம். இப்போ மார்க்கெட் சரியும் போது நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, இந்த பர்டிகுலராக ஸ்டாக் சரியும் போது எல்லோரும் என்ன பண்ணுவோம், நல்லா கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு சரியாக போகுதுங்கிற பட்சத்தில் நம்மளாம் என்ன பண்ணுவோம், புட் ஆப்ஷனை என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். அதுக்கு பதிலாக கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு மேஜிக் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ரிஸ்க்குங்கிறதே ரொம்ப கம்மி. எக்ஸ்பைரி டேயில் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் 0 ஆயிரும். அப்போது நீங்கள் கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷனையும் செல் பண்ணி வச்சுக்கலாம். மறுநாள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதே மாதிரி கரெக்டாக இந்த ஸ்டாக்கில் ஏதோ ஒரு இடத்துல கணிச்சோம் அப்படின்னா திரும்ப மார்க்கெட் மேலே மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனை ரிலீவ் பண்ணிட்டு புட் ஆப்ஷனில் நேற்று பண்ண லாஸையும் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட்டையும் சேர்த்து நம்ம இதிலே பண்ணிடலாம். அதனால தான் எல்லாருமே இதை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணம்.
ஆப்ஷன் அதாவது ஆப்ஷனில் நீங்கள் வாரீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் இமீடியட்டாக வந்துடுங்க. இப்போ நான் சொல்கிறது எனக்கே தெரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லி, ஏன்னா இது பேசுகிறதுக்கே உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடும். சரிங்களா? நிறையா ப்ரீவியஸ் வீடியோ நிறையா கொடுத்துருக்கேன், அதெல்லாம் க்ளோஸாக கொஞ்சம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை டக்குன்னு நீங்கள் கற்றுக்கலாம். எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான். நல்லா நோட் பண்ணுங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 3லேருந்து 6 மாதம் எந்த விதமான பணமும் யார்ட்டையும் கொடுக்க வேணாம். சரிங்களா? உங்களுடைய லேர்னிங்கை இதில் போடுங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை அழிய போகிற தொழிலே கிடையாது இது எண்டு வரைக்கும். ஏன்னா பிஸ்னஸ் அழிஞ்சால் தான் ஸ்டாக் மார்க்கெட் அழிய போகுது. பிஸ்னஸ் இல்லாமல் உலகமே கிடையாது. அதனால் இதை முறையாக கற்றுக்கிட்டு இதை எப்படி பண்ணணும், இதில் எனக்கு இன்ட்ராடே செட் ஆகலை அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் போகலாம், ஸ்விங் செட் ஆகலைன்னா பொசிஷன் போகலாம், அதுவும் பொசிஷனும் செட் ஆகலை அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரிங்களா? உள்ளே வந்து கிராக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பாய், see you.